ஸோ நீங்க வந்து இதுல ஸ்கிரீன் தெரியுதா? ஸ்கிரீன் தெரியுதா? நீங்க வந்து என்வாயன்மெண்ட் செட்டப் பண்ணதுல ஆல்ரெடி நீங்க அந்த ஜாவா ஸ்கிரிப்ட் HTML CSS வச்சு ஏதாச்சும் ஃப்ரேம்வொர்க்கோ வெப்சைட் எதுவும் செஞ்சிருக்கா? ப்ராஜெக்ட் சம்திங் ஏதாவது செஞ்சிருந்தா ரன் பண்ணியிருப்பீங்க. அதான் இருக்கிறேன். PHP வந்து ரன் பண்றதுக்கு அது மாதிரி ரன் பண்ண இயலாது. நார்மலா ஜாவா ஸ்கிரிப்ட் ஒரு HTML ஃபைல வந்து ஃபார்ம் பண்றீங்கன்னா வாய்ஸ் பிரச்சனை எனக்கு கொஞ்சம் புரியும். அதான் கேட்கிறேன். நீங்க இதுக்கு முன்னாடி HTML CSS JavaScript வச்சு ஏதாச்சும் ப்ரோக்ராமோ என்ன சரி செஞ்சிருக்கீங்களா? வெப்சைட் எது சரி? அது சொன்னா தான் எனக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு போட்டு லேஸ் இல்லை, டைம் தான் போகும். மெசேஜில் இல்லையா? செஞ்சது இல்லையா? ஆ, ஒண்ணுமே செஞ்சது இல்லையா? HTML CSS சும்மா பேசிக்ஸ் தான் தெரியும். இந்த வெப்சைட் கோட் எடிட்டர்ல வைத்து அதில் கிரியேட் பண்ணது இல்லையா? VS கோட்ல வந்து HTML ஃபைல் ஒன்று கிரியேட் பண்ணி அதை சரி அதுதான் செய்யுங்க. செஞ்சிருக்கீங்க தானே? அதை வந்து நீங்க ரன் பண்ணி பார்க்கல, எப்படி ரன் பண்ணிருக்கீங்க? ரைட் கிளிக் பண்ணி ஓப்பன் வித் லைவ் சேவர் கொடுத்தானே. ம், பரவாயில்ல. செஞ்சிருக்கீங்களா இல்லையா? அப்படி செய்யாட்டியும் பிரச்சனை இல்லை, நான் அதை எக்ஸ்பிளைன் பண்றேன். இப்போ நீங்க வந்து நார்மலா VS கோட்ல வந்து கோட் எடிட் பண்ணக்குள்ள பேசிக்கா HTML CSS JavaScript ஃபங்க்ஷன்ல யூஸ் பண்ணி தான் செய்வோம் பேசிக் ப்ராஜெக்ட்ஸ். HTMLன்றது வந்து நம்மளுக்கு ஒரு ஸ்ட்ரக்சர் மாதிரி. இப்போ ஒரு பில்டிங் எடுத்தீங்கன்னு சொன்னா, ஒரு பில்டிங்கை எக்ஸாம்பிளுக்கு எடுத்தா அதில் வந்து என்ன செஞ்சுருப்பாங்க, அவங்க பேஸ்மெண்ட் போட்டிருப்பாங்க, பில்டிங்கை ஃபுல்லாக கட்டி அப்படியே முடிச்ச மாதிரி ஒரு பில்டிங்கை கன்சிடர் பண்ணாங்க. அந்த பில்டிங்ல வந்து CSS அது வந்து HTML பார்ட் வந்து என்னன்னா, ஒரு பில்டிங்ல பேசிக்கா இப்போ சிமெண்ட் எல்லாத்தையும் வச்சு ஒரு பில்டிங்கை ஹோல் ஃபுல்லாவே கட்டி முடிச்சு எப்படி இருக்குமோ அப்படி கன்சிடர் பண்ணி பாருங்க. அது வந்து HTMLன்றது அந்த பில்டிங்கை ஃபுல்லாவே கம்ப்ளீட் பண்ண மாதிரி இருக்குங்க. CSSன்றது வந்து உள்ளுக்கு பெயிண்ட் அடிக்கிறது, இன்டீரியர் டிசைன் பண்றதுல வந்து எல்லா ஃபங்க்ஷன்ஸும் அப்படி வரும். இப்போ ஜாவா ஸ்கிரிப்ட் எடுத்துக்கிறோம்னு சொன்னா, இப்போ ஒரு ஹோலுக்குள்ள சுவிட்சோ என்ன சரி போட்டிருந்தீங்கன்னா, அந்த சுவிட்சில் ஒன் ஆஃப் ஃபங்க்ஷன்ஸ் இப்போ பெயின் போட்டால் அதில் எக்ஸலேட்டர் அந்த ஃபங்க்ஷன்ஸ் கொடுக்கறதுக்கு என்ன யூஸ் பண்ணுவோமோ அதே மாதிரி தான் இங்கே வந்து ப்ரொஜெக்டில் இப்போ ஒரு பட்டனை செலக்ட் பண்ணால், ஒரு பட்டனை கிளிக் பண்ணால் இன்னும் நடக்கணும், அடுத்த என்ன வேலை செய்யும், இப்போ ஒன்றை மாற்றணும்னு சொன்னால் என்னென்ன நடக்கணுமோ அப்படி அதுக்கு யூஸ் பண்ணுறது வந்து ஜாவா ஸ்கிரிப்ட். இப்போ இதில் ப்ரொஜெக்ட் செஞ்சுருந்தீங்கன்னா இந்த HTML மெயினாக நம்ம கோட் பண்ணுவோம். HTML ஒவ்வொரு ஸ்ட்ரக்சரையும் கோட் பண்ணுவோம். இப்போ வந்து இல்லை ஹலோ என்ன சரி
project சும்மா நான் செஞ்ச ப்ரொஜெக்ட் ஒன்று உங்களுக்கு கொண்டு காட்டுறேன். இது எல்லாமே வந்து மோஸ்டா ஜாவாஸ்கிரிப்ட். இது ஓப்பன் பண்ணிக்கலாம். இதுல வந்து எல்லாமே HTML ஃபைல்ஸ். ஸோ இதுல வந்து எல்லா கோடும் நம்ம இதிலே தான் கொடுப்போம். ஒவ்வொரு ஃபங்க்ஷனுக்குரிய இந்த பேஜை ரன் பண்ணுறேன்னு சொன்னா இதெல்லாம் வந்து இது சும்மா நார்மலா ஒரு HTML ஃபைல் கொடுத்தோம்னு சொன்னா இப்படி இருக்கு. இதுக்கு வந்து இந்த பட்டனை கலர் பண்றது, பட்டனை அலைன் பண்றது, இந்த ஹெட்டிங்க்கு வந்து போல்டா பெருசாக்குறது, மற்ற இந்த ஒவ்வொரு இதுக்கும் மவுஸை கொண்டு போக்குள்ள மாறுறது வந்து CSS உரிய வேலை. அப்படித்தான் ரன் பண்ணக்குள்ள வரும். இப்போ இங்க வந்து நான் மெயினா உங்களுக்கு PHP தான் சொல்லி தர போறேன். இதை பத்தி இல்லை. நான் இது ஓப்பன் பண்ணேன்னு சொன்னா இந்த HTML பேஜ்ல நீங்க கொடுக்குற அந்த ஸ்ட்ரக்சரை ரன் பண்றதுக்கு ஓப்பன் வித் லைவ் சேவர்ன்ற அந்த இதை கொடுத்தா போகும். வெப்சைட் ஒரு தடவை ரன் ஆகும். ஆனா இங்க PHP-ல அப்படி இல்லை. PHP-ல சைட் வேற. PHP வந்து நார்மலா ஓப்பன் வித் லைவ் சேவர் கொடுத்தா ஓப்பன் ஆகாது. அந்த ஆப்ஷனே காட்டுது இல்லை. ஆனா HTML பாருங்க, ஓப்பன் வித் லைவ் சேவர் ஆப்ஷன் காட்டுது. இதான் அது ரெண்டுக்கும் இல்லையா டிஃப்ரெண்ட். இப்போ PHP-ல அதுக்கு தான் இது நம்ம ரன் பண்ண அந்த PHP ஃபைல் ரன் பண்றதுக்காக வேண்டிதான் இந்த சேம் சேவர்ன்ற ஒரு கண்ட்ரோல் பேனல் வந்து நம்ம இன்ஸ்டால் பண்ணுவோம். சேம் வந்து நிறைய வெர்ஷன்ஸ் வந்துருக்கு. அது வந்து எது யூஸ் பண்ணாலும் ஓகே, எல்லாத்துல ஃபங்க்ஷன்ஸும் ஒன்று தான். பட் அது வெர்ஷன்ஸ் மட்டும்தான் வேற வேற இருக்கு. இங்கே அதை செட்டப் பண்ணணும்னு சொன்னால் கட்டாயம் நம்ம PHP ஃபைலை ரன் பண்ணணும். நம்ம ஓப்பன் பண்ண போகிற ப்ரொஜெக்டை வந்து அதுக்குரிய ஃபோல்டரில் போடணும். இப்போ அந்த சேம் சேவரை நீங்கள் செட்டப் பண்ணீங்கன்னு சொன்னால் லோக்கல் லிஸ்ட்ல சீக்குள்ள வந்து சாம்ன்ற ஃபோல்டர் ஒன்று இருக்கு. அதில் வந்து இந்த htdocsன்ற ஃபோல்டருக்குள்ள தான் நீங்கள் ஒவ்வொரு ப்ரொஜெக்டையும் போடுவீங்க. இதில் போட்டு தான் அந்த PHP ஃபைலை ரன் பண்ணணும். அப்போ தான் இந்த htdocsல உள்ள ஃபோல்டரை தான் இந்த சேம் சேவர் வந்து உங்களுக்கு ரன் பண்ணி காட்டும். இப்போ கட்டாயம் PHP ஃபைல் ஓப்பன் பண்ணணும்னு சொன்னால் இந்த அப்பாச்சே MySQLன்றது வந்து ஸ்டார்ட் பண்ணணும். இது வந்து லேட்டஸ்ட் வெர்ஷன்ல. இதுக்கு முன்னாடி இருந்தது வந்து PHP ஃபைல ரன் பண்ணணும்னு சொன்னா இந்த சாம் சர்வர்ல ஓல்டு வெர்ஷன்ல ஒவ்வொரு ஃபோல்டரும் இந்த MyApache, MySQL இப்படி ஒவ்வொன்றுமே தனித்தனியா இருக்கு. அது தனித்தனி ஃபைலையும் தனித்தனியா ரன் பண்ண வேண்டி வரும். அதனால தான் இந்த சாம்சங் சொல்லி இந்த கண்ட்ரோல் பேனலை வந்து இன்ஸ்டால் பண்ணி அதை நம்ம ரன் பண்றது. ஸோ இப்போ இதை ரன் பண்ணிட்டு இந்த அப்பாச்சின்றது வந்து இதுல போனீங்கன்னு சொன்னா நம்மளுக்குரிய அந்த வெப்சைட்டுக்குரிய இது வரும். மற்றது SQLன்றது வந்து டேட்டா பேஸ் மேனேஜ்மெண்ட்டுக்கு. இதுல வந்து அட்மின் சைட் போனீங்கன்னு சொன்னா இந்த டேட்டா பேஸ்க்குரிய டீடைல்ஸ் எல்லாம் வரும். இது வந்து அந்த அப்பாச்சின்ற அப்ளிகேஷன்ற விண்டோ மாதிரி. இப்போ நம்ம வந்து HTML கோட் பண்ணி ஒரு ப்ரோக்ராமை ரன் பண்ணக்குள்ள எப்படி ஹோம் பேஜ் வருமோ அப்படி ஒரு ஹோம் பேஜ் தான் இது. நீங்க அப்படி இந்த சேம் சர்வர்ல போயிட்டு ரன் பண்ணணும். இல்லாட்டி உங்களுக்கு லோக்கல் ஹோஸ்ட் இதுல இந்த டேப்ல டைப் பண்ணாலே வரும். ரெண்டுமே ஒன்றா தான் கொண்டு போகும். ஒரே சைட்டுக்கு தான் நேவிகேட் பண்ணணும். இதுதான் வந்து MySQL டேட்டா பேஸ். அதாவது PHPக்கு பின்னுக்கால நம்ம ஸ்டோர் பண்ற எல்லா டேட்டாவும் வந்து இந்த SQL டேட்டா பேஸ்ல தான் வந்து ஸ்டோர் ஆகும்.
புதுசாக ஒரு ஃபோல்டர் ஒன்று விண்டோ ஒன்று கிரியேட் பண்ணி காட்டுறேன். இதில் வந்து இங்கே வந்து நம்ம புதுசாக கிரியேட் பண்ணுவோம். இந்த ஃபைலை வந்து பிஎஸ் கோட் எடிட்டரில் வைத்து ஓப்பன் பண்ணுவோம். அந்த ஃபோல்டரில் ஒன்றுமே இல்லை, எம்டி ஃபோல்டர் இப்போ கிரியேட் பண்ணியிருக்கோம். இதில் வந்து புதுசாக ஒரு ஃபைலை திறப்போம், பிஹெச்பி, அதாவது இந்த இடத்துல லோக்கல் ஹோஸ்ட் நீங்கள் இப்போ இந்த சேம் சர்வரில் போயிட்டு அப்பாச்சி வந்து நேவிகேட் பண்ணால் டிரெக்டாக அந்த லோக்கல் ஹோஸ்ட்டுக்குரிய பேஜுக்கு போகும். இப்போ இதுக்குள்ளே தான் உங்களோட ப்ரொஜெக்ட் இருக்கு. இந்த சைட்டில் வைத்து ஸ்டாப் பண்ண ஸ்டார்ட் பண்ண. ஸோ நம்ம ஃபோல்டர் கிரியேட் பண்ண நான் பழைய ஃபோல்டரை காரணம் சொன்னேன். போகுது இது வந்து ஒரு ஃபோல்டர் தான். இப்போ இதே சைட்டுக்கு நம்ம லோக்கல் ஹோஸ்ட்டில் போயிட்டு அந்த ஃபோல்டர் ஓப்பன் பண்ணால் ஓகே, இது இண்டெக்ஸ் ஃபைலில் நேவிகேட் பண்ணுது. இந்த இடத்துல நம்மளுக்கு என்னென்ன ஃபைல் தேவையோ அதை நம்ம செட் பண்ணி பார்த்தோம்னா சரி. ஃபைல் வந்து சும்மா டிஃபால்ட் நான் போய் ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்காக வேண்டி தான் இந்த ஃபைல்ஸ் நான் ஓப்பன் பண்ணேன். இதை உங்களுக்கு நம்ம டெலிட் பண்ணிட்டு இதான் வந்து அந்த ஃபைலோட பார்ட். நீங்கள் அந்த ஹெச்டி டாக்ஸில் வைத்து சீலுக்குள்ள சேம் சர்வரில் வைத்து ஹெச்டி டாக்ஸில் வைத்து ஒரு ஃபோல்டரை கிரியேட் பண்ணீங்கன்னா அதை கால் பண்ணக்குள்ள இப்படி தான் அந்த ஃபைலோட இண்டெக்ஸ் பேஜ், இந்த ஹோம் பேஜ் வரும். அதுக்குள்ள போயிட்டு நீங்கள் ஏதாச்சும் ஒரு பேஜ் ஒன்று கிரியேட் பண்ணீங்கன்னா அது வந்து இதில் ஷோ ஆகும். ஸோ ரிஃப்ரெஷ் பண்ணீங்கன்னா அதில் வந்து இண்டெக்ஸ்ன்ற அந்த நேம் வந்து நம்ம கொடுக்கல. அது என்ன டிஃபால்ட்டாகவே சில பேஜஸுக்கு வந்து பிஹெச்பி ஃபங்க்ஷன்ஸ் வந்து ஒவ்வொன்று அசைன் பண்ணி வச்சிருப்பாங்க. இப்போ அந்த ஃபங்க்ஷனுக்குரிய நேமை நம்ம கொடுத்தோம்னு சொன்னால் சம்டைம் எரர்ஸ் வரும். ஸோ இதில் வந்து அந்த பிஹெச்பி ஃபைல் இப்போ அந்த டிரெக்டரிக்குள்ள இந்த இப்போ அந்த ஃபைல் காட்டுது. அந்த ஃபைலுக்குள்ள நம்ம எந்த கோடுமே கொடுக்கல. இப்படித்தான் ஒரு பிஹெச்பி ஃபைலில் வந்து ஓப்பன் பண்ணுறது. இது கொஞ்சம் விளங்குச்சா இல்லை திரும்ப சொல்லவா? சொன்னீங்கன்னா இல்லை
திரும்ப சொல்லவா இல்ல ஃபர்ஸ்ட் டைம்ல அதெல்லாம் எப்படி எக்ஸ்பிளைன் பண்றது கொஞ்சம் குழம்புது தான். திரும்ப சொல்லவா இல்ல ஓகே? ஓகே, ரிப்பீட் பண்ணுங்க. தேங்க்யூ. ஸோ இப்போ வந்து நீங்க சேம் சேவர்ன்ற வந்து இந்த கண்ட்ரோல் இது வருங்க குரோம்ல இருந்து வரும். குரோம்ல போயிட்டு நீங்க இதை செட்டிங், அதாவது இந்த அப்பாச்சி சேம் சேவரை வந்து நீங்க மெஷின்ல இன்ஸ்டால் பண்ணி செட்டப் பண்ணது பிறகு வந்து லோக்கல் டிஸ்க்ல இப்படி சேம்ன்ற ஒரு ஃபோல்டர் சி ஃபைலுக்குள்ள இருக்கு. இப்போ நீங்க எந்த நார்மலா ப்ரொஜெக்ட் எதுவும் செய்யக்குள்ள ஃபோல்டர்ல நீங்க எங்கேயும் கிரியேட் பண்ணிருப்பீங்க. இந்த விஎஸ் கோட்ல வந்து ஒரு ப்ரொஜெக்ட் எந்த சைட்ல இருந்தாலும் சேவ் பண்ணிருப்பீங்க. இப்போ HTML CSS செஞ்சிருந்தா நீங்க அதை நோட்ஸ்ல பார்த்துருந்தீங்கன்னா விளங்கும். இட்ஸ் ஓகே. PHP ஃபைல் வந்து செய்யாம பேசிக்காக HTML CSS JavaScript வச்சு ஃபங்க்ஷன் செய்யக்குள்ள நம்ம விரும்பின ஃபைலுக்குள்ள எங்கேயும் சரி போட்டு ரன் பண்ணணும். அதுக்கு விட்டவா ரன் ஆகும், அது ஒரு இஷ்யூ வராது. ஆனால் PHP ஃபைல வந்து ரன் பண்ணக்குள்ள கட்டாயம் ஒரு இந்த கண்ட்ரோல் பேனல் ஒன்று வச்சு தான் ரன் பண்ணணும். சேம் சேவர் வேம் சேவர்னு நிறைய சேவர்ஸ் வந்துருக்கு. நீங்கள் அதை வச்சு கட்டாயம் PHP ஃபைல் ரன் பண்ணுறேன்னு சொன்னால் இப்படி ஒரு சேவர் வேணும். ஸோ அதை இன்ஸ்டால் பண்ணது பிறகு ஒரு ஃபோல்டர் கிரியேட் பண்ணுறேன்னு சொன்னால் PHP ஃபோல்டர் PHP ஃபங்க்ஷன்ஸை ரன் பண்ணுறேன்ற சொல்லி கட்டாயம் இதுக்குள்ள வந்து சேம் சேவருக்குள்ள வைத்து htdocsன்ற ஃபைலுக்குள்ள வைத்து தான் நீங்கள் ஒரு ப்ரொஜெக்டை கிரியேட் பண்ணணும் கட்டாயம். அப்பதான் அந்த PHP ஃபைல் ரன் ஆகும். இப்போ இதே வந்து வேற ஃபோல்டருக்குள்ளேயோ வேற பாத்துலேயே நீங்க கிரியேட் பண்ணீங்கன்னா, இப்போ எக்ஸாம்பிளுக்கு இது சிக்குள்ள இருக்கிறதால நீங்க டிக்குள்ள வந்து ஒரு ஃபோல்டரை கிரியேட் பண்ணீங்க எங்க சரி கிரியேட் பண்ணீங்கன்னா அந்த PHP ஃபைல் ரன் ஆகாது. அதுல வந்து எரர் வரும். அப்படி ஃபைலை ரன் பண்றதுக்கு முன்னுக்கு கட்டாயம் இந்த சேம் சர்வர் ஓப்பன் பண்ணணும். சேம் சர்வர்ல வைத்து இந்த முன்னுக்கு அப்பாச்சி அண்ட் MySQL கட்டாயம் ரன் பண்ணணும். இப்போ ரன் பண்ணாமல் ஸ்டாப் பண்ணிருக்கீங்க நீங்க டிஃபால்ட்டா இப்போ இதை எப்போ திறந்தீங்கன்னா இப்படி தான் வரும், எல்லாமே ஆஃப்ல தான் இருக்கு. இப்போ சும்மா ரன் பண்ணி பார்க்குறேன், இருங்க காட்டுறேன். இதை ரிஃப்ரெஷ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு அந்த பேஜ் வந்து லோக்கல் ஹோஸ்ட்னு அந்த ஃபங்க்ஷன் ரன் ஆகுது, பேஜே டிடெக்ட் பண்ணாது. இப்போ நீங்கள் இதை ஸ்டார்ட் பண்ணா தான் அந்த அப்பாச்சி MySQL சைடை ஸ்டார்ட் பண்ண உடனே அந்த டேஷ்போர்ட் வந்துட்டு இப்போ விளங்குஞ்சாது இந்த PHP ஃபைல் எப்படி ஓப்பன் பண்ணணும்னு சொல்லி. ஓகே தானே? ஓகே, விளங்கலன்னா கேளுங்க. எனக்கு அவ்வளவா எக்ஸ்பீரியன்ஸும் இல்லை. நான் நேர்ல பக்கத்துல இருந்து ஒரு ஆளுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணேன்னு சொன்னா எக்ஸ்பிளைன் பண்ணி அந்த இதுல தான் நான் சொன்ன கிளாஸ் செஞ்ச அனுபவம் பெருசா இல்லை. 10 பேர் வரைக்கும் முன்னுக்கு நின்று ஒயிட் போர்ட்ல அப்படி கிளாஸ் செஞ்சு எக்ஸ்பிளைன் பண்ணதெல்லாம் குறவு. அதான் எதுவும் டவுட்டோ இல்லை விலங்கலையோ கட்டாயம் கேளுங்க. ஹேண்ட் ரைஸ் பண்ணி கேளுங்க, நிறைய மெசேஜ் பண்ணாலும் சரி, கால் பண்ணாலும் சரி, மைக் அவுட் பண்ணாலும் கேளுங்க. இப்படிதான் ஒரு PHP ஃபைலை கிரியேட் பண்ணி அதை வந்து வெப் ப்ரௌசர்ல ரன் பண்றது. இப்போ இங்க வந்து ஹலோன்னு ஒரு PHP ஃபைலை நான் கிரியேட் பண்ணிருக்கேன். இந்த ஃபைல்ல வந்து ரன் பண்றேன்னு சொன்னா ஸ்டார்ட் வந்து so this is the first code of PHP. கட்டாயம் நான் எப்படி கோட் பண்ணது பாருங்க. இதுதான் PHP குரிய எக்ஸ்டென்ஷன். இப்போ லைக் ஓபன் செய்யுங்க. இந்த HTML ஃபைல்ல வந்து
இது ஒரு அடிப்படை மாதிரி தான் இது. HTML ஃபைல் எடுத்தோம்னு சொன்னா கட்டாயம் இந்த HTML ஹெட் மற்ற எல்லாமே டிஃபால்ட்டா நம்மளுக்கு வரும். இது வந்து ப்ரௌசர்ல டிஸ்பிளே ஆகாது. பட் இந்த இது மட்டும், இந்த டைட்டில் மட்டும் ப்ரௌசர்ல டிஸ்பிளே ஆகும். இப்போ இதை நான் காட்டுறேன். இந்த இடத்துல index.html காட்டுது. ஆனா இங்க பாருங்க, இந்த லோகோவுக்கு பக்கத்துல டாக்குமெண்ட் இருக்கு. அது வந்து இந்த டைட்டில் வருது. இதை நம்ம இருந்தாலும் மாற்றணும். மாற்றிட்டு சேவ் பண்ணீங்கன்னா இப்போ பாருங்க ஹெடர் மாறிட்டு. ஸோ இது வந்து HTML பேஜுக்கு வருது. அதே மாதிரி PHPக்குரிய கண்டிஷன் வந்து இப்படிதான். இதுக்குள்ள தான் நம்ம கோட் பண்ணணும். என்ன செஞ்சாலும் இந்த இடத்துல தான் PHPக்கு நம்ம கோட் பண்ணுவோம். இப்போ ஸ்டார்ட்ல எப்போ மாதிரி தானே அதை இது பார்த்துருக்கீங்களா? பைத்தன்ல பிரிண்ட் பண்றது அப்படின்னு சொல்லி ஒரு ஃபங்க்ஷனை, ஒரு டெக்ஸ்டியோ என்ன சரி, பைத்தன் டேப்ல சும்மா அப்படி பார்த்தது இல்லையா? சரி, பரவாயில்ல. பைத்தன்ல வந்து ஒரு அவுட்புட் எடுக்கிறதுக்கு, அதாவது இங்க வந்து நீங்க மென்ஷன் பண்ண தேவையில்லை என்னத்தை அவுட்புட் பண்ண போறீங்கன்னு சொல்லி. இப்போ நீங்க எந்த ஃபங்க்ஷன்ல இதுக்குள்ள வேணுமோ அதை நீங்க கொடுக்கணும். இந்த ஹெடர்ன்ற அவுட்புட் ஒன்று வருதுன்னா, ஆனா இங்க அப்படி வராது. இங்க சும்மா நார்மலா ஹெடர்ல கொடுத்தோம்னு சொன்னா இதை சர்வ் பண்ணா இதுல வந்து இங்க வந்து ஒரு டெக்ஸ்ட் சரி பிரிண்ட் எடுக்கிறதுக்கு நம்ம எக்கவுண்ட் ஒரு ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணுவோம். அதாவது ஒரு விஷயத்தை பிரிண்ட் அவுட் எடுக்கிறதுக்கு கட்டாயம் இந்த எக்கோ கிரியேட் பண்ணி கோட் பண்ணீங்கன்னா இங்க சைட்ல வந்து கோலன் செமிகோலன் கொடுத்து முடிச்சோம். இல்லாட்டி எரர் ஒன்று வரும். நீங்க காட்டுற அந்த மேல ஒன்று வந்துட்டு இப்போ இதை கொடுத்து சேவ் பண்ணோம்னு சொன்னா ஒட்டவாவே காட்டுது இதுல எரர் இருந்துச்சுன்னு சொல்லி. இப்போ இங்க ரன் பண்ணாலும் அதுல என்ன எரரோ அது வந்து காட்டு. சிண்டெக்ஸ் எரரோ அது சிண்டெக்ஸ் எரர் வந்து ஒன் லைன் 3. ஸோ இங்க வந்து க்ளோஸ் பண்ணாதால இந்த லைன் 3ல வந்து எரர் காட்டுது. இதை வந்து க்ளோஸ் பண்ணோம்னு சொன்னா ரிஃப்ரெஷ் பண்ணதுல நம்மளுக்கு சரியான அவுட்புட் வரும். இதுதான் வந்து பேசிக்கா ஒரு PHP ஃபைல்ல ஒரு விஷயத்தை பிரிண்ட் அவுட் எடுக்கிற மாதிரி. கொஞ்சம் சரிங்க.
சாரி. சரி சரி. இதான் வந்து ஒரு விஷயத்தை வந்து பிரிண்ட் எடுக்கிற மாதிரி. இப்போ இதே மாதிரி நம்ம HTML டேகுக்குள்ளேயே அந்த PHP ஃபோல்டரை கொடுக்கலாம். PHP ஃபைல வந்து இதில் கொடுக்குறேன்னு சொன்னா இங்க நீங்க PHP மட்டும் ரோ PHP ஃபைல PHP கோடை மட்டும் கொடுக்குறீங்கன்னு சொன்னா இந்த சைட்ல கட்டாயம் க்ளோஸ் பண்ணணும்னு இல்லை. இது நம்ம கொடுத்து க்ளோஸ் பண்ணாலும் சேவ் பண்ணக்குள்ள அந்த கோட் வந்து இல்லாமல் போயிடும். அதே விஷயத்த வந்து HTML டேக்ல வைத்து கொடுத்தோம்னு சொன்னா ஒரு கட்டாயம் PHP ஃபைல் ஒன்று கொடுக்குறோம்னா இங்க வந்து HTML இந்த HTML பேஜ்ல PHP பேஜ் மாதிரி இங்க HTML பேஜ்ல வந்து நம்ம டிரெக்டா PHP கூட கொடுக்கலாம். ஆனா சேம் டைம் இந்த PHP ஃபைல்ல வந்து HTML கூட கொடுக்கலாம். இது எந்த இஷ்யூவும் வராது. இதுல வந்து நீ PHP கொடுக்குறேன்னு சொன்னா அதே மாதிரி இப்போ இங்க இதே இடத்துல இந்த அப்போ நம்ம ரோ PHP ஃபைல்ல வந்து கிரியேட் பண்ணக்குள்ள இந்த இது PHP க்ளோஸ் டேக் வந்து ஃபோட்டோவா இல்லாம போடுது. ஆனா இந்த இடத்துல வந்து க்ளோஸ் டேக் இல்லாம போனா இங்க வந்து எரர் வரும். ஸோ HTML-க்குள்ள வந்து PHP மிக்ஸ் பண்ணக்குள்ள கட்டாயம் ஒவ்வொரு இடத்துலையும் அந்த க்ளோஸ் டேக் போடணும். ஒரே இடத்துல மட்டும்தான் PHP கோட் கொடுக்கணுமான்னு கேட்டா இல்லை. இப்போ இதுக்கு இடையில நம்ம வந்து பிரேக் பண்ணிட்டு H1 டேக்கை கொடுத்து டைப் பண்ணாலும் வரும். அது கீழேயும் நம்ம இன்னொரு PHP கூட கொடுக்கலாம். எந்த ஒரு இஷ்யூவும் இல்லை. இதுல வந்து இதுல வந்து பிரிண்ட் ஆகுது. ஆனா இதே ஒரே லைன்ல இப்ப இந்த PHP கோடுக்குள்ள HTML டேக் கொடுக்கறதுல எந்த ஒரு இஷ்யூவும் வராது. எப்பன்னு சொன்னா இதை க்ளோஸ் பண்ணணும்டா கட்டாயம் க்ளோஸ் பண்ணணும். இங்க வந்து 2 HTML-க்குள்ள இந்த PHP கொடுக்குறேன்னு சொன்னா இப்போ இதே இதுல நீங்க PHP மட்டும் ஒரு ஃபைலை கிரியேட் பண்ணி PHP-ல மட்டும் கொடுக்குறீங்கன்னு சொன்னா அதுல க்ளோஸ் பண்ணணும்னு அவசியமே இல்லை. PHP இதுல வந்து ஒரு PHP ஃபைலை நீங்க கொடுத்தீங்கன்னா இது சேவ் பண்ணக்குள்ள இல்லாம போயிடும். ஆனா இங்க அது வந்து கட்டாயம் வரும். டேட்டா இது வந்து பிரிண்ட் ஆகும். ஆனா அதே விஷயத்தை இங்க பாருங்க, ஒரு HTML டேகுக்குள்ள நம்ம PHP மிக்ஸ் பண்ணி கொடுக்கக்குள்ள இதுல க்ளோஸ் பண்ணாம விட்டோம்னு சொன்னா இங்க அப்படியே ஆகும். இதுல வந்து காட்டு பாருங்க, சிண்டெக்ஸ் அன்எக்ஸ்பெக்டட் டோக்கன் சொல்லி லைன் 15ல இது வந்து எரர் வருது. ஏன்னா இது வந்து PHP கோட் இல்லை.
பிஹெச்பிக்கு உள்ளுக்க கொடுக்குறேன்னு அந்த எக்கோக்குள்ள இதை வந்து கொடுக்கணும். ஸோ இங்கே க்ளோஸ் ஆகாததால இது ஃபுல்லாகவே பிஹெச்பி கூட கன்சிடர் பண்ணுது. அதனால இந்த டேக்கை வந்து எரர் காட்டுது. இப்போ ரீஃப்ரெஷ் பண்ணுவோம்ல இது விளங்குனுச்சா? சொன்னது விளங்குனுச்சா? இது வரம் போர் அடிச்சது சரியா? ஃபர்ஸ்ட் டைம் அதில் எப்படி உங்களை டைப் பண்ணுறது விளங்கவே இல்லை. மற்றது டேட்டா டைப்ஸ் நீங்கள் நம்ம சிஸ்டம் படிச்சதா? இன்டீஜர் ஃப்ளோட் நம்பர் பற்றி யாரும் தெரியுமா? ம் நம்ம சிஸ்டம் தெரியுமா? இன்டீஜர் ஃப்ளோட் அந்த இந்த சப்ஜெக்ட் அதில் வந்து இன்டீஜரை செட் பண்ணுற மல்டிப்ளை பண்ணுற கூட்டுற கழிக்கிற அந்த இதெல்லாம் தெரியுதா? ம் இல்லை சொல்லவா? ஓகே இது வந்து அந்த டைப் தெரியும் தானே இன்டீஜர் அந்த இது அதெல்லாம் போடுவாங்க. கொஞ்சம் இருங்க.
இப்போ வந்து ஒரு வேரியபிள்ல ஒரு வெளியை அசைன் பண்ணக்குள்ள பைத்தான்லேயோ இல்லை வேற வேற லாங்குவேஜ்லேயோ வந்து நீங்கள் டிரெக்டாக இப்படி ஒரு ஏ இஸ் ஈக்குவல் டு இன்டீஜரோ இல்லாட்டி ஏக்கு வந்து ஒரு பேரே கொடுத்தீங்கன்னா அது கட்டாயம் எரர் ஒன்று வரும். ஆனால் வேற லாங்குவேஜில் இதை கொடுக்கக்குள்ள அந்த இஷ்யூ வராது. இப்போ பிஹெச்பியில் வந்து ஒரு வேரியபிளுக்கு நீங்கள் ஏதாச்சும் ஒன்று அசைன் பண்ணக்குள்ள கட்டாயம் டாலர் சைன் போட்டு கொடுத்தீங்கன்னா அந்த வேரியபிளுக்கு அந்த வெளியூ வந்து அசைன் ஆகும். இது வந்து இன்டீஜராகவோ இல்லை நீங்கள் எந்த டைப்னாலும் கொடுக்கலாம். லைக் இஸ் ஈக்குவல் டு 330 சம்திங். இப்போ இதை வந்து நீங்கள் பிரிண்ட் அவுட் எடுக்கணும்னு சொன்னால் டிசைன் பண்ணதை நீங்கள் கோல் பண்ணாததால தான் இந்த இடத்துல ஒரு அவுட்புட்டும் வருதில்லை. இப்போ இதில் வந்து நீங்கள் எக்கோ கொடுத்து அவுட்புட் கோல் பண்ணுறீங்கன்னா இப்படி கொடுத்தீங்கன்னா எரர் வரும். எங்க சொன்னால் எக்கோவில் கொடுத்து நீங்கள் அவுட்புட் பண்ணக்குள்ள பிரிண்ட் ஆகும். ஸோ அதே டைம் எப்படி கொடுத்தாலும் வரும். கேர்லி பிரேசஸ் இந்த பிரேக்கெட்ல கொடுத்தாலும் சாரி கொஞ்சம் ஸ்கிரீன் தெரியுதானே? தெரியுது தெரியுது. ஸோ சின்டாக்ஸ்ன்றது வந்து பிஹெச்பியில் என்னென்ன மாதிரி அப்போ தெரியுதா? இப்போ சார் தெரியுது. பவர் பாயிண்ட் ஸ்லைடா இல்லை ஃபுல்லாக என்டையர் ஸ்க்ரீன் உள்ளதா? இந்த ஸ்லைட் தெரியுது. சார் PHP syntax வரை பார்த்தேன். வேரியபிள்னா அந்த இதுவெல்லாம் நினைச்சானே கரெக்டாக அந்த டாலர் சைன் கொடுத்து நேமை டிஃபைன் பண்ணுறதுன்னு சொல்லி ஒரு இன்டீஜருக்கோ இதுக்கோ சரி இருக்கோ வேரியபிள் ஒன்று அசைன் பண்ணுறோம்னு சொன்னால் பேர் சொன்னது அந்த வகையான ஏ கீ அசைன் பண்ணி காட்டினது. இப்போ அதில் வந்து அண்டர் ஸ்கோர்லையோ எதை சரி ஸ்டார்ட் பண்ணால் ஓகே. கட்டாயம் இந்த டாலர் சைன் கொடுக்க வேண்டி வரும். டேட்டா டைப்ஸில் வந்து நான் உங்கள்கிட்ட ஸ்டார்ட்ல கேட்ட இன்டீஜர், ஃப்ளோட், ஸ்ட்ரிங், பூலியன் அந்த இதெல்லாம் தெரியும் தானே? உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண லேசாக போயிடுச்சுன்னா போகும். இதில் வந்து டேட்டா டைப்ஸ் பிஹெச்பிலே நம்ம டேட்டா டைப்ஸ் யூஸ் பண்ணுவோம். அதில் இன்டீஜர், ஃப்ளோட்டிங், ஸ்ட்ரிங், பூலியன்.
டேட்டா டைப்பில் அந்த கண்டிஷன் தான் இப்போ அதை எப்படி கூட்டுறது கழிச்சிறது இப்போ அப்போ இதை வந்து அந்த ஏக்கு அசைன் பண்ண மாதிரி இப்போ பிக்கு ஒரு வெளியே கொடுத்துட்டு அதை எக்கோ கொடுத்து அதில் ப்ளஸ்ஸோ மைனஸோ எந்த சரி ஆப்ரேட்டரை கொடுத்து நீங்கள் ரன் பண்ணால் இப்போ கூட்டல் கழிச்சல் மாதிரி மற்ற மாதிரி நம்ம சிஸ்டத்தில் வர அப்படி செஞ்சீங்கன்னா ஈஸியாக இருக்கு. ஆனால் அது வந்து மோஸ்ட்டாக ஈஸி ஃபங்க்ஷன்ஸில் யூஸ் பண்ணணும்னு சொன்னால் இல்லை. இப்போ கோட் வந்து ஒரு டேட்டா பேஸுக்கோ ஏதாச்சும் ஒன்றுக்கு நம்ம கோட் பண்ண போகல அதெல்லாம் ஒன்றும் யூஸ் ஆகாது. சின்ன சின்ன ஃபங்க்ஷன்ஸ் தான் அது. அந்த ஃபங்க்ஷன்ஸ் என்ன செய்யுதுன்னு சொல்லி தெரிஞ்சு வச்சுக்கிட்டோம்னா ஓகே. பெரிய பெரிய ப்ரொஜெக்ட்டுக்கு ஒரு வெப் அப்ளிகேஷனுக்கு நம்ம கோட் பண்ண போகல அந்த சின்ன கூட்டல் கழித்தலோ அப்படி இது செய்ய மாட்டோம். ஆனால் எந்த ஒரு ஆப்ரேட்டர் அந்த ஆப்ரேஷனுக்கு வந்து யூஸ் பண்ணுவோம். பூலியன்ஸ் வந்து ட்ரூ ஃபால்ஸ் இப்போ ஒரு ஃபங்க்ஷன்ஸுக்கு இஃப் கண்டிஷனோ ஒரு ஏதாச்சும் கண்டிஷன் கொடுக்க போகல அந்த ட்ரூவாக அந்த புலியன் ஃபங்க்ஷனை வச்சு ரன் பண்ணுவோம். இஃப் கண்டிஷனோ ஃபால்ஸ் ட்ரூ வரக்குள்ள ஸ்விட்ச் கேஸ் அப்படி அந்த இதுக்கு யூஸ் ஆகும். ஓகே, அடுத்தது எரேஸ்னா தெரியும் தானே. இப்போ ஒரு வேரியபிளை டிக்ளேர் பண்றது. ஓ சரி தெரியும். கார்ஸ்ன்னு சொன்னா காருக்குள்ள என்னென்ன வெரைட்டியான கார்ஸ் அப்படி டிசைன் பண்ணி விடுறது ஒரு வேல்யூஸ். ரேஸுக்கு நீங்க அப்படி யூஸ் செய்யலாம். இப்போ ரே கோட் பண்றது கோட் ரைட்டர் விசுவல் ஸ்டுடியோ விஎஸ் கோட். இதுல வந்து ஃபங்க்ஷன் கொடுப்போம். ரேஸ்ல வந்து கார்னு நம்ம ஏதாச்சும் ஒன்று எடுத்தோம்னா ஈக்குவல் டு அரே ஃபங்க்ஷன். உங்களுக்கு பிடிச்ச ஏதாச்சும் கார் ஏதாச்சும் ஒன்று சொல்றீங்களா? இப்போ நீங்க எதுனாலும் சைன் பண்ணுங்க. இப்போ கட்டாயம் ஒரு காருக்குடைய பேர் மட்டும் இல்லை. இப்போ நீங்க சும்மா இந்த கார்டு மென்ஷன் பண்ணாம ஏ பி ஏதாச்சும் ஒன்று எடுத்தீங்கன்னு சொன்னா அதுக்குள்ள இப்போ நீங்க இது வந்து ஸ்ட்ரிங்கா கொடுத்துருக்கீங்க. அதே மாதிரி நம்ம இன்டீஜரும் கொடுக்கலாம். ஃப்ளோட்டிங் வந்து ஃப்ளோட்டிங்ல தெரியுங்க. ஃப்ளோட் வந்து இது தசத்துல வர இன்டீஜர்ல 12 தசம் 2 3 அப்படி என்ன சரி சைன் பண்ணாலும் இப்போ இது நீங்க அவுட்புட்டாக எடுக்கக்கூட இப்போ ரொம்ப வருது.
நம்ம டிரெக்டா இதை கால் பண்ண இயலாது. ஸோ இதுல வந்து இந்த அரேக்கு அரேன்னு மென்ஷன் பண்ணதால டிரெக்டாவே நம்ம மற்ற இதை கால் பண்ண மாதிரி கால் பண்ண இயலாம ஒரு எரர் வருது. மட்டும் சொன்னா அரேக்குள்ள நம்மளுக்கு எந்த ஃபுல் ஸ்கிரீன் வாங்குதா? ஓ சரி fine. இப்போ வந்து நம்ம அரேஸுக்குள்ள ஒரு ஒரு வேல்யூவை சைன் பண்ணியிருக்கோம். இதை பாருங்க. இப்போ இந்த அரேல இன்டிஜர் தெரிந்தானே, இது அரேக்கு வந்து 1 2 3 கவுண்ட் பண்ண மாட்டோம், 0ல இருந்து 0 ஸ்டார்ட் பண்ணுவோம். ஸோ இந்த இடத்துல வந்து 0 இந்த வேரியபிள்ல இந்த அரே ஃபங்க்ஷனுக்குள்ள 0 பொசிஷன்ல இருக்கிறது இந்த பிஎம்டபிள்யூன்ற அந்த ஸ்ட்ரிங். இப்போ இதே மாதிரி 1 கொடுத்தோம்னு சொன்னா 1 பொசிஷன்ல இருந்தது இங்கே பென்ஸ்ன்ற அந்த இது. இப்போ இதே மாதிரி இப்போ இந்த அரேல வந்து நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் பொசிஷன் தான் வேணும்னு சொன்னா இதை அசைன் பண்ணணும். இல்லை எனக்கு ஃபுல் அரேல உள்ள அடுத்த பொசிஷன் வேணும்னு சொன்னா இப்போ இப்படி கொடுத்தோம்னு சொன்னா ஒவ்வொரு பொசிஷனாவே அவுட்புட் வரும். இப்போ இந்த இதில் வந்து நான் ட்ரை கொடுக்காததுல அப்படி வருது. அவுட்புட் இல்லைங்க தானே, ஒவ்வொரு பொசிஷனை கால் பண்ணக்குள்ள அந்த ஃபங்க்ஷன் வருது. இப்போ இது வந்து அரேவில் உள்ள ஒரு பொசிஷன்ல உள்ள ஒரு அந்த ஸ்ட்ரிங் அந்த வேல்யூவை வந்து கால் பண்றோம் மெத்தட். டவுட் சொல்லுங்க. ஓகே PHP-ல அரே கால் பண்றாங்க. ம் அரேக்குள்ள கால் பண்றது தானே, அதான் மல்டிபிள் டேட்டா டைப்ஸ் பண்ணல. ஸ்ட்ரிங்ஸ் அண்ட் ஸ்ட்ரிங் ஸ்ட்ரிங் மட்டும் தான் இல்லை பண்ணல. கொடுக்கல தான் நினைக்கிறேன். மல்டிபிள் டேட்டா டைப்ஸ் மல்டி டிமென்ஷனல் அரேஸ் இது கால் பண்ண இப்படிதானே கேட்டீங்க. இந்த ஸ்ட்ரிங்குக்குள்ள இன்டிஜர் கொடுக்க இயலும். நான் யோசிக்கிறேன். Yeah, it's working. Functional multi-dimensional use பண்ண
இதில் வந்து அரேல நிறைய டைப்ஸ் இருக்கு. இது வந்து இனிஷியல் அப்படி யூஸ் பண்ணுற மாதிரி இண்டெக்ஸ் அரே மாதிரி இது. இதில் வந்து அதே மாதிரி அசோசியேட்டிவ் அரே இருக்கு. அசோசியேட்டிவ் அரேன்னு சொல்றது இப்போ இந்த இந்த இடத்துல வந்து ஒரு வேல்யூ அசைன் பண்ணி தானே இருக்கும். பிஎம்டபிள்யூன்னு அசைன் பண்ணது இது பாருங்க. இன்டிஜராவோ சம்திங் வந்து நம்ம இண்டெக்ஸ் இண்டெக்ஸ் அரே கொடுத்ததால இது ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு பொசிஷனை அசைன் பண்ணுது. இதே மாதிரி அசோசியேட்டிவ் அரேன்னு சொல்றது இந்த பிஎம்டபிள்யூக்கு ஒரு இது சார்பா ஒரு ஒரு அரே சார்பா ஒரு வேரியபிள் சார்பா இன்னொரு வேரியபிள் அசைன் பண்றது. தெரியுதா? ஹலோ, சொல்லுங்க. இப்போ ஓகே. இதுல வந்து அசோசியேட்டிவ் அரேன்னு சொல்றது ஒன்னு சார்பா இன்னொரு வேல்யூவை வந்து அசைன் பண்ணி வச்சுக்கிறது. இந்த பிஎம்டபிள்யூ ஸ்ட்ரிங்குக்கு இந்த ஒரு ஒன்ன்ற வேல்யூ வந்து அசைன் பண்ணி வச்சுக்கிறது. இது வந்து மற்ற அரே மாதிரி ஸ்டார்ட்ல இருந்துச்சு. இப்போ 0th பொசிஷன்ல உள்ளதை கோல் பண்ணோம்னு சொல்லி அப்படி கோல் பண்ணா இயலாது. அப்படி கோல் பண்ணோம்னு சொன்னா இங்க எரர் வரும். இது வந்து நம்ம அசோசியேட்டிவ் இப்ப இந்த பொசிஷன் இப்படி இல்லாம இருந்தா அதை நம்ம கோல் பண்ணலாம். இது ஒரு இப்போ ஓகே விளங்குதா? இது வந்து இண்டெக்ஸ் அரே. இப்போ இது வந்து இப்படி போட்டு ஒரு வேல்யூ அசைன் பண்றது அசோசியேட்டிவ் அரேன்னு சொல்றது. இந்த ஃபங்க்ஷன்ல இப்போ வந்து இந்த 0th பொசிஷன் இந்த அரேல வந்து 0th இண்டெக்ஸ்ல உள்ள அந்த வேரியபிளை கால் பண்ணோம்னு சொன்னா எரர் வரும். இப்போ இந்த பிஎம்டபிள்யூன்ற அந்த 0th பொசிஷன் வந்து இப்போ அவைலபிளா இல்லை. அந்த 0th பொசிஷனுக்கு நம்ம இன்னொரு வேல்யூ வந்து அசைன் பண்ணியிருக்கோம். அதுக்கு தான் இந்த அசோசியேட்டிவ் அரேன்னு சொல்றது. இதை வந்து நம்ம கால் பண்ணக்குள்ள இப்போ அசோசியேட்னு சொன்னா ஒன்று சார்பாக இன்னொன்று அசைன் பண்ணி வச்சுக்கிறது. புரியுதா? ஹலோ, இப்போ வந்து இது நம்ம மற்ற இண்டெக்ஸ் மாதிரி கால் பண்ணிடலாம். இப்போ இதை கால் பண்ணணும்னு சொன்னா இந்த இண்டெக்ஸுக்குள்ள என்ன பொசிஷன்ல இந்த 0th பொசிஷனோ இல்லை ஃபர்ஸ்ட் பொசிஷனோ இதுல நம்ம என்னத்தை அசைன் பண்ணி இந்த எந்த ஸ்ட்ரிங்குக்கு இந்த எந்த வேரியபிள் ஒரு இந்த வேல்யூக்கு எதை அசைன் பண்ணி வச்சிருக்கோமோ அதுதான் கால் பண்ணிடலாம். இப்போ 0th பொசிஷனை கால் பண்ணணும்னு சொன்னா இது வராம இப்போ இந்த ஒன்னா நம்பரோ இல்லை இந்த லண்டன் வெளியூவை கால் பண்றதுக்கு நம்ம அந்த வெளியூவை எந்த வேரியபிள்ல அசைன் பண்ணி வச்சிருக்கோமோ அதை கால் பண்ணோம்னா சரி. எக்ஸாம்பிளுக்கு இந்த 12 கால் பண்றேன் பாருங்க. இங்க வந்து இந்த 100 அவுட்புட் வருது. அதே மாதிரி பென்சின் இந்த இதை கால் பண்ணோம்னு சொன்னா லண்டன்ற வழி வந்து நம்மளுக்கு